குட் மார்னிங் சார். இது என்ன உன் புருஷன் ஆஃபீஸா? நினச்ச டைமுக்கு வந்து குட் மார்னிங் சொல்லிட்டு இருக்கா? சேலரி மட்டும் ஒன்றா தானே டான்னு கேட்க தெரியுதுல்ல? இங்கே என்ன ஷோவா காட்டுறா? வேலையை பாருங்கடா. போ. அண்ணாச்சி அண்ணாச்சி நாளைக்கு கொடுத்துட்றேன், நாளைக்கு சேலரி வந்துடும் அண்ணாச்சி. நீ தான் கால் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறியே, எப்படி கொடுப்ப? இல்லை அண்ணாச்சி, கொஞ்சம் உடம்பு சரியில்லாத தூங்கிட்டேன். காசு வாங்கிட்டு நீ நல்லா தூங்க. நாளைக்கு மட்டும் காசு வரல, உன் வீட்ல இருந்து தான் நான் படுப்பேன். ஐயோ இல்லை அண்ணாச்சி, நாளைக்கு ஒரே ஒரு நாள் பொறுத்துக்கோங்க, நான் கொடுத்துட்றேன் அண்ணாச்சி. சார். உட்காரு உட்காரு. ஃபைல்ஸ்லாம் முடிஞ்சுதா? எல்லா ஃபைலும் கரெக்டாக முடிஞ்சதுங்க சார். என்ன என் மேலே கோவமா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இப்பெல்லாம் பண்ணாதாம்மா பசங்க நம்மளை பார்த்து பயப்படுறாங்க. இந்த ஃபைல்ஸில் எல்லாம் கிளைம் பண்ண சொல்லியிருந்தேன். எல்லாம் கம்பெனி நல்லது தாம்மா. கையெடுங்க சார். எல்லாம் கம்பெனி நல்லது தாம்மா. கையெடுங்க சார். புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா? கையெடுறா, செருப்பு பிஞ்சிடும். ஹலோ. என்னடி வேலைக்கு போகலையா? இப்போ எனக்கு கால் பண்ணியிருக்க? இல்லடி, போனேன். அந்த மேனேஜர் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணி அங்கங்கே தொட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டான். அதான் திட்டிட்டு வந்துட்டேன். அவனை சும்மாவா விட்ட? மேலதிகாரி கிட்ட சொல்ல வேண்டியதானே? சொன்னேன். எல்லாம் உன்ன மாதிரி டைரக்டா பேசிட்டா யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்க எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் தான். அவன் எனக்காக அட்ஜஸ்ட் பண்றான், நீ அவனுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ. எல்லாம் நம்ம நல்லது தான். புரிஞ்சிக்க மாட்டேங்கிறியே. நான் என்னடி பண்ணுறது? படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. சரி, இவன் கூட ஒழுங்கா குடும்பம் நடத்தலான்னு பார்த்தா என்னால் அவனையும் புரிஞ்சுக்க முடியல, அவனால் என்னையும் புரிஞ்சுக்க முடியல. குடிச்சு குடிச்சு கடன் பண்ணது மட்டும் இல்லாமல் எவ்வளோ இழுத்துட்டு ஓடிட்டான். சரி, இந்த பொண்ணை கரை சேர்த்தலான்னு வேலைக்கு போனால் அங்கே இருக்கவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க. இவனை மாதிரி ஆளுங்களை பார்த்து நம்மளை பார்த்து அக்கா தங்கச்சின்னு கூப்பிடுறவங்கள கூட நம்மளை பார்த்து படுக்க வரியான்னு கேட்குற மாதிரி இருக்கு தெரியுமா? உடம்பெல்லாம் எப்படி கூசுது. நான் என்ன பண்ணுறது சொல்லு. நீ எதுக்குடி அழுவுற? உனக்குள்ள வச்சுக்காம ஷேர் பண்ண பாரு. அப்பவே அவனுங்க எல்லாம் செத்துட்டானுங்க. உன்னை மாதிரி எல்லாரும் தைரியமா சொல்லிட்டா அவனை மாதிரி ஆளுங்கெல்லாம் இருக்க முடியாது. நான் அனுப்புற நம்பருக்கு கால் பண்ணு, உன் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லு, உனக்கான சொல்யூஷன் கிடைக்கும்.